ஹல்லேலூயா. இப்ப பிரதான ஆசாரியன் அந்த கொஸ்டின் கேட்ட உடனேயே இயேசு கிறிஸ்து பபாரம் ஒரு பதில் எடுத்து போட்டார் பாருங்க. அந்த பதில் தான் பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுது, கொலை நடுங்க வச்சது. அந்த பதிலை வச்சுதான் இவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அங்கே தீர்ப்பை கொண்டு வருகிறார்கள். அப்படி என்னத்தான் சொன்னார் பாருங்க. 62. Anybody you can read now. அதற்கு இயேசு, நான் அவர்தான் மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். இப்ப அவர் ஒரு பதில சொன்னார். அந்த கிறிஸ்துவுடைய அந்த ரிட்டர்ன், அந்த செகண்ட் கமிங் பாத்தீங்களா, அங்கேயே சொல்றாரு பாருங்க. இன்னும் அவர் மரிக்கல, இன்னும் அவர் உயிர்த்தெழுதல்ல, மரிக்கவில்லை, உயிர்த்தெழவில்லை, சிலுவையில் அறையப்படவில்லை. அதற்கு முன்பதாக என்ன சொல்றாரு, வருவேன், வானத்தின் மேல என்ன பண்ணுவேன், வருவேன். ஹல்லேலூயா. அந்த செய்தி அங்கே பிரதான ஆசாரியர்கிட்ட காய்ப்பா கிட்டே சொல்லிட்டாரு பாரு. அதை கேட்ட உடனே பிரதான ஆசாரியன் என்ன பண்ணாரு, பிரதான ஆசாரியர் இதை கேட்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இனி நமக்கு சாட்சிகள், நமக்கு வேண்டியது என்ன, தேவ தூஷணம் அப்படின்னு சொல்லி, காட்லி டிஃபாமேஷன் அப்படின்ட்டாங்க, தேவ தூஷணம் அப்படின்ட்டாங்க. இதுக்கு இப்போ என்ன ஏன் இதுக்கு மேகத்துக்கு மேலே வருவேன் அப்படின்னு சொல்கிறது தேவ தூஷணமா சொல்லுங்க. இதுக்கு இது என்ன அர்த்தம்? உலகம் பார்த்தீங்களா எப்படி நல்லவங்களை குற்றம் சாட்டுது பார்த்தீங்களா. மேகத்துக்கு மேலே வருவேன்னாரு, அது தேவ தூஷணம்ட்டாங்க. என்ன சொல்ல, கொஞ்சம் பார்ப்போமா என்ன சொல்ல. இப்படி அவரை முழுவதுமாக வெறுத்து தள்ளினார்கள். பிடிச்சாச்சு, இல்லை இனிமேல் விடக்கூடாது, ஏதாவது சொல்லி உடனடியாக வியாழக்கிழமை நைட்டு 11 மணிக்கு பிடிச்சாச்சு, வெள்ளிக்கிழமை என்ன பண்ணியாச்சு 3 அந்த டைமில் என்ன பண்ணியாச்சு, சில வேலை அடைஞ்சாச்சு, அவ்வளோதான். வித்தின் 24 hours, நாட் 24 hours, 24 hours கூட இல்லைன்னு நினைக்கிறேன் கணக்கு கூடும்போது. கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். சோறு தண்ணி இல்லாமல் அலைய விட்டு, இதெல்லாம் நமக்காக. அந்த டைம்லேயும் அவர் ஆணி எடுத்தவனுக்காக, நிந்தித்தவர்களுக்காகவும் ஆணி எடுத்தவர்களுக்காகவும் கர்த்தர் செபித்தார். கர்த்தர் செபித்து அந்த அன்பை வெளிப்படுத்தினார். பூரண அன்புங்க இயேசு கிட்ட இருக்குது, பூரண அன்பு. காய்ப்பா வஸ்திரம் கிழிச்சானே, கோபம் வந்தால் ட்ரெஸ்ஸாக கிழிப்பீங்க. நமக்கெல்லாம் கோபம் வந்தால் ட்ரெஸ்ஸு கிழிப்போம். அதுவும் ஆசாரியன் போட்ட வஸ்திரம் எப்படி இருக்குது தெரியுமா, செம்ம டெக்கரேட்டிவாக இருக்கும், அலங்காரமாக இருக்கும், காஸ்ட்லியாக இருக்கும். அதை அவன் கிழிச்செறிஞ்சிட்டான். அவன் கிழிச்செறிஞ்சதுடைய அர்த்தமே ஆசாரிய ஊழியம் நின்றுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப சீக்கிரம் தேவாலயம், இந்த தேவாலயத்தினுடைய விஷயங்கள்லாம் நிற்க போகுது. அது அவனை தெரியாமலே அவன் என்ன பண்ணிட்டான், கிழிச்சறிட்டான். அவன் அதை கிழித்தறிந்தான். நீங்கள் அவங்க ட்ரெஸ், கோம்பர் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிடாதீங்க. பயங்கர ரேட்டு இப்போ எல்லாம். கிளியற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், போட்டுக்குவோம். இல்லை பைபிள் ஏறி இருக்கு அதனால் நான் கிழிச்சேன் அப்படின்னு இல்லையா. சில வீடுகள் அப்படிலாம் நடக்கும். சட்டி எடுத்து எறிஞ்சான், அவரே மண்ணெண்ணெய் கேன் எடுத்து அடித்தான், தட்டை தூக்கி அப்படி பூசினா அப்படிலாம். சின்ன வயசில் நான் கூட செஞ்சுருந்தேன் அந்த மாதிரி, தூக்கியெல்லாம் அடித்தேன். இப்போ எல்லாம் இல்லை, வயலேருந்தெல்லாம் பின் வாங்கிட்டான், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. அவர் கிழிச்சாரு. இந்த மாதிரி வஸ்திரத்தை கிழிச்சவங்க 2 பேர் இருக்கிறாங்க பைபிளில். இன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கிழிச்சாரு, நாகமான குஷ்டரோகம் ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஜோராம்ங்கிற ராஜா கிட்ட என்ன பண்ணுறாரு, சீரிய ராஜா அனுப்பும்போது அந்த நிருபத்தை படித்த உடனே ராஜா என்ன பண்ணிட்டாரு, வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டாரு, கிழிச்சிட்டாருல. மனுஷனுடைய கோபம் பொல்லாதது இல்லை. சில டைமில் பேட் டென்ஷன் இல்லையா, பேட் டென்ஷன் வரும்போது சட்டையை கிழிச்சிடாதீங்கப்பா, சட்டையை போட்டுக்கிடுங்க. அண்ணா ஆக காய்ப்பா ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டாரு. என்ன சொல்ல, இப்படி டென்ஷன் ஆகி கோபமாகி அவர் மேலே வெறிய பார்த்தாங்க, பார்த்தாங்க. இவர் எப்படியாவது என்ன பண்ணிடணும், கொண்டுடணும் அப்படின்னு. ஆனால் அது ஆண்டவருடைய சித்தம் என்பது அவருக்கு தெரியும். அவர் தான் அமைதியாக நிற்கிறாரு. ஓகே, நம்முடைய டைம் வந்துச்சுது. ஐ எம் ரெடி. பிரஜாபதி தேவிப்பையம் ஆத்மனம் யக்னம கொடுத்த பிராயச்சித்தா. தேவன் தம்மையை பலியாக கொடுத்து பாவமீட்பை சம்பாதிப்பார். தேவன் தம்மையே பலியாக கொடுப்பார். அன்னைக்கு ஆபிரகாம் கிட்ட கேட்டார்ல, உன் பையனை கொடுப்பா அப்படின்னு சொல்லி, ஈசாக்க பலியிட எனக்காக. அதை ஸ்டாப் பண்ணார். அந்த பலி தான் இங்கே நடக்குது. இப்போ அந்த பலி அன்றைக்கு ஆபிரகாம் இடத்தில் கேட்ட பலி கிறிஸ்துவாக இன்னைக்கு வந்து நிற்குது. அப்படி ஆண்டவர் நமக்காக பலியானாருங்க. அண்ணா காய்ப்பா 2 பேருமே பாதாளத்தில் இருப்பாங்க. பாதாளத்துக்கு நம்மளால் போக முடியாது. போனால் போய் 2 பேரையும் வரிசைட்டு வந்து கேள்வி கேட்கலாம், போக முடியாது. ஆகினாலே
நாம் ஒரு விஷயம் மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காய்ப்பா வஸ்திரம் கிழிச்சதுக்கு அப்புறம் அவரை நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, முகத்துல எல்லாம் துப்பி இருக்கிறாங்க பாருங்க. 65வது வசனம் என்ன சொல்லுகிறது, நான் அதை முடிச்சுக்கிறேன். தேவதூஷணத்தை கேட்டீர்களே அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஆதரவு பெருகுது பாருங்க. 65. அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டம்னு சொன்ன எப்படி தலையில் கொட்டுறதா இப்படி இல்லை கொட்டுறது எப்படி இருந்திருக்கும். நீங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது வேகம் சிலவங்க வண்டியில் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, துப்புவாங்க. ஞாபகம் இருக்கா? நேற்று கூட அப்படி பஸ்ஸில் இருந்து சொல்லிட்டு துப்புறாங்க. நான் ஆண்டவரே தப்பிச்சுக்கிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா என் தலையில் என்ன பண்ணுது காக்கா இந்த மாதிரி வந்திருக்கும். அப்படிலாம் பண்ணுறாங்கப்பா. அதுக்கு எவ்வளோ அலர்ஜியாக இருக்குது தெரியுமா? அது வண்டி நம்ம தெரியாமல் வண்டி உருன்னு போயிடுச்சு. சிலவங்க டூ வீலரில் போகும்போது கூட அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஐயோ, ஜனங்க மற்றவங்களை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் இங்கே பாருங்கள், அவர் என்ன பண்ணிட்டாங்க, டைரெக்டாக துப்பி இருக்கிறாங்க. அது எத்தனை பேர் துப்புறாங்க? ஒருத்தர் துப்புறதுக்கே நமக்கு அவ்வளோ அலர்ஜி. எத்தனை பேர் துப்பியிருப்பாங்க பாருங்கள். ஒருத்தன் துப்புறான்னா இன்னும் 10 பேர் துப்புவான். ஆமாம், துப்பிட்டாங்க. எல்லாம் உங்களுக்காகத்தான், எனக்காக. ஹல்லேலூயா, உங்களுக்காக எனக்காக துப்பினார்கள். அப்புறம் அவருடைய முகத்தை மூடி இருக்கிறாங்க இல்லையா? ஏதாவது அவன் தலையில் போட்டிருக்க சால்வை போட்டு என்ன பண்ணியிருப்பான், மூடி விட்டுருப்பாங்க. ஞான திருஷ்டியில் பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரர்கள் அவரை கன்னத்தில், வேலைக்காரனுக்கு என்னப்பா அவனுக்கு இந்த கிறிஸ்து மேலே என்னப்பா கோபம்? வேலைக்காரன் கன்னத்தில் அடித்தார்கள். எத்தனை பேர் அடிச்சாங்க? அண்ணா காய்ப்பா. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் யார் தெரியுமா? யூதர்கள். அதனால தான் யூத நாடு பிற்காலத்தில் கிபி 70 கிபி 132 காணாமல் போச்சு. இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் கிறிஸ்துவுக்கு செய்தபடினால நிறைய அவமரியாதை, நிறைய பாடுகள், ஒரு மரியாதை. அப்படி அவரை நடத்தினார்கள். அப்படி நடத்தி அவரை கேவலப்படுத்தினார்கள். இதெல்லாம் நமக்காக, இதெல்லாம் நமக்காக. வருவேன்னு சொன்னவர் இனிமேல் வருவார். இப்போ அவருடைய வருகையில் அந்த வெள்ளை குதிரையில் ஒரு வருகை இருக்கும் பாருங்க. அந்த வருகையில் தான் வாயிலிருந்து பட்டயம் புறப்படும். அந்த வருகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்ய இராணுவம் பயங்கரமாக இருக்கும். எந்த மலையில் தெரியுமா? மெகிதோ மலை. அது மெகிதோ மலையை பற்றி ஒரு நாளைக்கு நான் எடுக்கிறேன். மெகிதோ மலையில் எல்லா இராணுவங்களும் அங்கே கூடும். சைனா இராணுவம் இருக்கும், ரஷ்யா இராணுவம் இருக்கும், ஈரானுடைய இராணுவம் இருக்கும். இந்த நாடுகளுடைய இராணுவங்கள் இன்னும் அதில் கொஞ்சம் மற்ற நாடுகள்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்கும். இந்த இராணுவம் எல்லாம் மொத்தமாக அந்த அர்மகதன் மலையில் ஏலியன்ஸ் வராங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நிற்பாங்க. கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை நெருங்கும் பொழுது. அப்போ ஐரோப்பிய ஒன்றியம் 7வது ஆண்டுகால அரசாட்சியை அதனுடைய லிமிட்டில் வந்து நிற்கும் ஐரோப்பிய ஒன்றியம். அப்போ அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அந்த அரசாட்சி அப்போ தான் ஏஐ டெக்னாலஜி லைவாக இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், ஏஐ டெக்னாலஜி லைவாக இருக்கும். எல்லாருடைய நெற்றிலையும் மைக்ரோசிப் இருக்கும். ஆதார் கார்டெல்லாம் இனிமேல் உங்கள் கையில் இருக்காது. வருகின்ற காலங்களில் எந்த கார்டும் கையில் இருக்காது. உங்கள் நெற்றியில் வரப்போகிறது மைக்ரோசிப். எலான் மஸ்கெல்லாம் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். ஏஐ டெக்னாலஜியில் எலான் மஸ்க்கு தெரியுமாப்பா? ரொம்ப தெரியல, எல்லாருமே குறியாக்குறாங்க. அப்படிதான் போகும். அதை யாரும் தடுக்க முடியாது. அடுத்து யூரோப்பியன் யூனியன் வரும். யூரோப்பியன் யூனியன் உலகத்தை ஆளும். கடைசியாக வரப்போகுது. அது அக்யூரேட்டாக கரெக்டாக வரும். நான் யாரும் அதை தடுத்து வைக்க முடியாது. அந்த யூரோப்பியன் யூனியனுடைய ஆளுகையினுடைய கடைசி பகுதியில் இயேசு வெள்ளை குதிரையில் வருவார் பாருங்கள். வெள்ளை குதிரையில் வரும்போதே 3 ஆவிகள், தவளைக்கொப்பான அந்த ஆவிகள் அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணிடும்? அது ஆண்டவருடைய வேலை தான். எல்லாரையும் ஒரே இடத்துல போய் கூட்டி சேர்க்கும்போது அவருடைய வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம் வரும். கருக்குள்ள பட்டயம் வந்து எல்லாரையும் அறுத்து கொண்டு வரும். அது 1 மினிட். அர்மகதம் யுத்தம் ஒன்று 6 மாதம் 7 மாதம் எல்லாம் நடக்கிற யுத்தம்னு நமக்கு இந்த பைபிளில் தெரியல. கண்டிப்பாக அது ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸில் அது முடிஞ்சிடும். இயேசு கிறிஸ்து அப்படியே வெள்ளை குதிரையில் வந்து இறங்கி அந்த ஜெருசலேம் மலையில் நிற்பார். நின்ன உடனேயே அப்போது அந்த மணவாட்டி ஆகிய அந்த பரதீசில் இருக்கிறவங்க எல்லாருமே கீழே வந்துடுவாங்க. ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பரதீஸ் போனோன்னு நினைங்க. பரதீஸ் போனோன்னா வெண்டைக்காய் தக்காளி எல்லாம் கொடுத்தெல்லாம் போக முடியாது. சரிதானே? மனுஷங்களை தாஜா பண்ணுறது நாம் பணம் கொடுத்து தாஜா பண்ணலாம் இல்லையா? இன்றைக்கி நிறைய பேர் 50,000 ரூபா கொடுத்தாங்க. அப்போ நமக்கு 50,000 ரூபா கொடுத்தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடியே நடப்பாங்க. 50,000 பெருசு கிடையாது. 50,000 5 லட்சம் தந்தாலும் அவன் மனுஷன் தான். அது இங்கே வரைக்கும் இங்கே இருக்கிற வரைக்கும் அது உதவும். வேறு எதுக்கும் அது உதவாது.
கர்த்தரோடு கூட நாம் பரதீஸ் போகணும். அவருடைய அன்புல நாம் உள்ள நிற்கணும். காட்ஸ் லவ் சர்க்கிள், லவ் சர்க்கிள் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய அன்பு வளையத்துக்குள்ள நம்ம நின்னாகணும். என்ன தாங்க போக முடியும். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அந்த அர்மகதான் யுத்தத்தில் பரதீசிலிருந்து எல்லாருமே இறங்கி வருவாங்க. நீங்கள் போனீங்கன்னா நாமும் இறங்கி வந்துடுவோம். நானும் அதில் நிற்பேன், நீங்களும் நிற்பீங்க அப்படின்னு விசுவாசத்தில் சொல்கிறேன். நீங்களும் நிற்பீங்க. அப்போ அர்மகதன் யுத்தம் வரும் பாருங்க. வாயிலிருந்து கருக்குள்ள பட்டையும் போய் அவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு பூமியை ரினியூவல் பண்ணி 1000 வருட அரசாட்சி ஜெருசலேமை மீண்டும் ரினியூவல் பண்ணுவார். இப்போ இயேசு கிறிஸ்து வரையும் ஜெருசலேம் பெரிய போராட்டக்களமாக இருக்கும், சண்டைக்களமாக இருக்கும், பாரமான கல்லாக இருக்கும். புரிஞ்சுக்கணுங்க, இயேசு வருகிறார். இந்த 4 இடங்கள் பாருங்கள். ட்ரம்பினுடைய ஆட்சி காலம் முடிகிற வரைக்கும் முன்னாடி என்னென்ன வருதுன்னு இப்போ என்னாலையும் சொல்ல முடியல. நிறைய இப்போவே அரசியல்வாதிகள்லாம் குழம்புறாங்க. ட்ரம்பினுடைய அரசியல் அப்படி லெஃப்ட் ரைட்டு போட்டு வாங்குது அப்படின்னு சொல்லி. அதனால வருகின்ற நாட்களில் ஜெருசலேம் பெரிய தொல்லையாக இருக்குது. பேச்சுவார்த்தைகள் நடக்குது. பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிய மாட்டாங்க. தேவாலயம் கட்டுகின்ற இடம் கிடைக்கிற வரையிலும் யுத்தங்கள் போயாது என்பதை புரிந்து கொள்வோம். அடுத்த வருகைக்கு நாம் நெருங்குகிறோம். இயேசு நமக்காக பலியானார். அந்த பாசத்தை புரிந்து கொண்டு கல்வாரியின் அன்பை நேசித்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் இந்த பூமியை வாழ்வோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார்.